உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தினமும் இப்படிதான் தனியா சாப்பிடுவியா? என்ன பண்ணுறது, கடையிலேருந்து வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தாலும் சரி 12 மணி ஆகிடும். அப்போ வந்து அத்தை எழுப்ப முடியுமா? பாவம் நல்லா தூங்கின்னு இருக்கும். சரி அதான் வருவேன், மிச்சம் மீது எதற்கோ போட்டு சாப்பிட்டுவேன். இவன் எப்ப வந்தான்? மாறா, நீ எப்படா என்ன எழுப்பாம? நீ போ, அவனுக்கு என்ன வேணுமோ நான் பாத்துக்கிறேன். போ நீ போ. எதுக்கு சும்மா அவளை சத்தம் போடுற? நீ நல்லா அசந்து தூங்கிட்ட. சரி அதான் வீர அந்த வழியா வந்துச்சு, பார்த்து பாவமேன்னு பரிமாறிச்சு, அதையான் திட்டுற? நம்ம வீட்டு சாப்பாடு நமக்கு போடுறதுக்கு அவ என்னடா பாவம் பாக்குறது? அதான் நான் இப்ப வந்துட்டல. நீ 2 மணிக்கு வருவேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஆமா, அப்படியே தெரிஞ்சிட்டாலும் கறி மீன் ஆக்கி வச்சிருவ. நல்லா அந்த தோசை கீசை நல்லா காஞ்சி கருவாடா இருக்கும், தேங்காய் சட்னி ஊசி போயிருக்கும். மௌனத்தை வாங்குறோம். எத்தனை நாள் அதை ஃபீல் பண்ணி சாப்பிட்டுருக்கேன்னு தெரியுமா? நீ மனசு கஷ்டப்படுவேன் தான். சும்மா ஓவரா பண்ணாத. என்னமோ இவனுக்கு சாப்பாடே கொடுக்காத மாதிரி 2 மணிக்கும் 3 மணிக்கும் வந்து சாப்பிடுறது என்னன்னே உனக்கு தெரியாது. இதுல மூசி போச்சு காஞ்சி போச்சுன்னு கதையா விடுற உன்ன. எதுக்குடா இப்படி அவன் முன்னாடி என் மௌனத்தை வாங்குற? ஏற்கனவே உங்க அப்பா அவங்கள தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறாரு. உங்க அண்ணன் சொல்லவே வேணாம். 10வது குறைக்கு அந்த லிஸ்ட்ல நீயும் இப்ப சேர்ந்துட்டியா? எப்படி மூச்சுடாம பேசுது? லேட்டா வந்தா நீ எடுத்து போட்டு சாப்பிடுறது. இங்க பாருமாரா, உன்னை பாத்துக்கிறது, உனக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் ஏன் உரிமை. அத நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். காலையில் நம்ம லட்சுமி மெஸ்ல சாப்பிட்டேன். அங்க யாருன்னே தெரியாத ஒரு நார்த் இந்தியன் அண்ணன், அண்ணா சப்பாத்தி வேணுமா, தோசை வேணுமா, பரோட்டா வேணுமா கேட்டு அன்பா பரிமாறினார். அப்ப அவர் உன் உரிமையை பறிச்சிட்டாரா? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சென்டிமெண்ட் டைலாக் வேற. அமைதியா இருக்க, நிம்மதியா சாப்பிட பேசுற இருக்கு ஒரு நாள் உனக்கு. நானும் உனக்கு சர்வரா? சும்மா சொன்னேன், அந்த மாதிரி சொல்லல. அன்பான ஒரு சர்வர்னு சொன்னேன். கொஞ்சம் சாம்பார் போட்டுக்கோ. ஏய், இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்கவா? ஏய், என்னாச்சு? இப்பெல்லாம் யாரும் என்ன கவனிக்க மாட்டாங்க. சரி, சீக்கிரம் சாப்பிடு. நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும். வரலட்சுமி பூஜை இருக்குல்ல? பூஜையா? ஆமா, கல்யாணம் ஆனதும் பண்ணுவாங்கல்ல வரலட்சுமி பூஜை. ஓ, எப்படியும் நாளைக்கு ஐயா பூஜை பண்ணும்போது அதோட சத்தத்தை கேட்டு நீ எந்திரிச்சுதான் ஆகணும். இந்த கொடுமை வேறையா? ஹே, இது கொடுமை எல்லாம் கிடையாது, பூஜை. சரி, சீக்கிரம் சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா? போதும் நீ கிளம்பு, அத்தை திரும்ப வரும், நீ போ. எதனா வேணும்னா ஒரு குரல் கொடு, சரியா? நீ போய் தூங்கு போ, அடுத்த ரவுண்டுக்கு அப்பா இருந்துச்சு வந்துட போறாரு. விட்டு என்கிட்ட தான் தீப்பெட்டி கேட்கணுமா? அவர் கேட்டா என்ன கோத்து விடுற?
என்னை பார்த்தா தம் அடிச்சு சுத்திட்டு இருக்கிற மாதிரியா இருக்குது. இங்க பாருப்பா, கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து ஆமா நான் தம் அடிப்பேன்னு எல்லாருக்கும் காட்டி கொடுத்த? அது என் பழக்கம். என்கிட்ட என்ன கேட்டாலும் அப்படியே பட்டுன்னு யோசிக்காம எடுத்து கொடுத்துருவேன். ஆமா ஆமா, இவரு அப்படியே கருணை பரம்பரை, கேட்டா அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு. உன்கிட்ட என்ன இருக்கும்? 4 குவார்டர் பாட்டில், 2 சிகரெட் பாக்கெட் பாரு. இவ்ளோ பில்டப். அவள இந்த வாய் இருந்தா சார் இவ்வளோ அவளை பார்த்துக்கிறேன்டி உன்னை. தெரியல எங்க இந்த ஃப்ரீ அட்வைஸ் ஆயிரு. இந்த வரேன். ஓம் மகாலட்சுமி च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. नमो लक्ष्म्यै महादेव्यै पद्मायै समर्थायै नमः. नमो என்ன சுவாமி, காலையில சாப்பிட்டேளா? पद्माशयै नमो नमः. ஏன் நீ காத்துல வெண்பொங்கல் போடல? हरिवक्षथा क्षीरज्येष्ठा वरोद्भवा அட்லீஸ்ட் ஒரு நெய் கேசரி கூடவா போடல? संसतानाथा पद्मशाथा परमायि. சரி, ஒரு ரவா தோசையாவது சாப்பிட்டேளா? रवा दोषियाय नमः. அவ்வளவுதான். ஐயோ ஈஸ்வரா, ஒண்ணு சாப்பிடல தம்பி, கொஞ்சம் தள்ளி போ. ரவா தோஷியாய நமஹ. ஏண்டாம்பி, உன்னால மந்திரத்தை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன், குறுக்க பேசாத. சரியான சேட்டை பிடிச்சவனா இருக்கியே. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். வக்ரதுண்டாய கணபதியே நமஹ. ஓம் செல்வ கணபதியே நமஹ. என்ன சைலண்டா நிக்கிற? சுமங்கலி பூஜையில நான் என்ன பண்றது? ஆனா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப அப்படி இல்லையேப்பா. நம்மளுக்கு ஜென்ரலாவே இந்த பூஜை புனஸ்காரம்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. எப்படா முடியும்னு இருக்குது. அப்போ வெளியில போய் நிக்கலாம்ல? ஏன் பூஜை நடக்கும்போது தம் அடிக்க போயிட்டேன்னு அப்பாட்ட கோத்துட்டு அவர் என்னை தேடி வந்து நான் திட்டு வாங்கணும்? அதுல உனக்கு ஒரு சந்தோஷம். நல்லா வருவடி. அப்படி சொல்லல, எனக்கும் இந்த வீட்ல இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் நீதானே. இதெல்லாம் நடக்கலனா அப்புறம் எனக்கு போர் அடிக்கும். அதனாலதான். வேணா சொல்லு, எங்க அப்பா என்ன திட்டுறதெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்புறேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போட்டு பார்த்து ஜாலியா சிரிச்சிட்டு. இல்லப்பா, லைவா பார்த்தா நல்லா இருக்கும். நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு. விட்டா நீயே அவர்கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டி விட்டு அடி வாங்கி கொடுத்துருவ. கரெக்ட் தான். ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணலாமா? உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமா வேற இருக்கு. பழச்சு போ. நான் போய் வேலை பாக்குறேன்ப்பா. பெசாம இவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து வாயை மட்டும் தைச்சிடலாமா? சரி வேணாம் விடு. நமக்கும் இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் இவ தான். பொழைச்சு போட்டு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.